ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த 8வது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி 8வது மாதத்திற்குள்ளாய் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இன்னும் தடைப்பட்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை தேவன் நீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து வரும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம் இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 11வது பாடலை நாம் பாடுவோம். தூய தூய தூயரே திரியேக தேவா. இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். Amen.
தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாயும் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த 8வது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2026வது ஆண்டிலேயும் கடந்து போன 7 மாதங்களை முடிக்க செய்து 8வது மாதத்திற்குள்ளாய் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு தேவன் நீர் தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் சுவாமி, தேசத்துக்கு தேசம் காணப்படுகிற ஆண்டவரே விரோதங்கள் பகைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் நீக்கி போட்டு சமாதான உடன்படிக்கை நிறைவாய் தேவன் நீர் தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற காட்சி தரிசனங்களை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தந்தை பேராயர் மூலமாய் கொடுக்கப்பட்ட காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து காணப்பட செயல்பட தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்கிற காட்சி தரிசனத்திலே நாங்கள் செயல்பட கிருபை தாங்கப்பா. அதே போல ஆண்டவரே, வட மாநிலங்களிலே உள்ள ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பீகார் 100 என்கிற ஆண்டவரே அந்த தேவாலயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
ஆண்டவரே, குறிப்பாக அந்த பகுதியிலே காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவநீர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குறிப்பாக ஆராதிக்க தேவநீர் நல்ல தேவாலயங்களை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, குறிப்பாக எங்களுடைய தந்தை பேராயர் விட்டு சென்ற தரிசனங்களை எண்ணி ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து முன்னேற கிருபை தாங்க. பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஊழியத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆலயத்தை மலை மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே, பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை தேவன் நீர் தள்ளாமல் தேவன் நீர் பதில் தரும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் மறுவாழ்வை தருகிற கர்த்தர். ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மண்டை நெருங்கி சேரவும் ஆண்டவரே தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். அனைத்து ஐக்கியங்களுக்காக செபிக்கிறோம். ஊழியங்களிலே, ஐக்கியங்களிலே தேவன் நீர் கூட இருங்க. ஊழியத்திற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் முயற்சிகளிலும் கூட இருங்க சுவாமி. குறிப்பாக வருகிற வாரம் நடைபெற இருக்கிற அர்ப்பின் பண்டிகைக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட தேவன் நீர் எங்களுக்கு அனைத்து ஆண்டவரே அனுகூலங்களையும் ஏற்படுத்தி தந்து ஆண்டவரே திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளும் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனீர் தொடர்ந்து கிருபை வரங்களை அதிகமாய் தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் அப்பா, குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மூலமாய் ஆண்டவரே அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கிற பவள விழா ஆண்டவரே ஆராதனைக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இந்த மாதம் இறுதியிலே நடைபெற இருக்கிற ஆண்டவரே வாலிபத்துறை தேர்வுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இந்த மாதம் ஆண்டவரே 15ஆம் தேதி நடைபெற இருக்கிற போதகர் அம்மாவுடைய ஆண்டவரே கூடுகைக்காக நாங்கள் செபிக்கிறோம். லீதியால் பெண்கள் ஐக்கிய கூடுகை தேவன் நீர் ஆசீர்வதித்து தாங்க. அதற்காக எடுக்கிற பிரயாசங்களிலே தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. இப்போதும் அப்பா, திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் ஆசீர்வதிங்க சுவாமி. பிள்ளை வாழ்க்கையிலே போதும் கூட இருந்து தேவன் நீர் பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் அப்பா. குறிப்பாக பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிற கர்த்தர். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தேவன் நீர் ஆண்டவரே கடந்த நாளிலும் மருத்துவமனையிலிருந்து ஆண்டவரே குறிப்பாக சுகத்தை கொடுத்து வருகிறீர். ஆண்டவரே, சகோதரருக்கு தேவநீர் பரிபூர்ண சுகத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். கால்களிலே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் நல்ல பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற பணிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பணிகளிலே மேன்மைகளை, உயர்வுகளை தந்து தேவன் நீர் வழி நடத்துங்க சுவாமி. பணிக்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். பணிகளிலே இடம் மாறுதலுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனீர் நல்ல இடமாறுதலை தந்து துரிதமாய் தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பிள்ளைகள் விரும்பின நல்ல பணிகளை பிள்ளைடைய வாழ்க்கையிலே தந்து தேவ நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். பல தேர்வுகளை எழுதி ஆண்டவரே குறிப்பாக அரசாங்க பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நீர் அதை தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தொழில்களை, வியாபாரங்களை வர்த்திக்க செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் அப்பா. திருச்சபையிலே வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம், உம்முடைய வழி நடத்துதல் எப்போதும் காணப்படட்டும் ஆண்டவரே. தேவன் நீர் எப்போதும் துணை நிற்க
இருக்கிற கர்த்தர் தேவன் ஆண்டவரே பிள்ளைய வாழ்க்கையிலே துணை நின்று பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இப்போதும் அப்பா திருச்சபையிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக தூர தேசத்திலே படிக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். மகளுடைய வாழ்க்கையிலே தேவனீர் கூட இருங்க, தொடர்ந்து மகளை வழி நடத்துங்க சுவாமி. தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளையும் தேவனீர் ஆசீர்வதிங்க. பிள்ளை தேவைகள் எல்லாவற்றையும் தேவனீர் சந்தித்து தொடர்ந்து வழி நடத்தும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இப்போதும் அப்பா படிக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவநீர் நல்ல ஞானத்தை புத்தி கூர்மையை தொடர்ந்து தந்து தேவநீர் வழி நடத்தும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையில் உள்ள சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், குழந்தைகளின் மேல் எப்போதும் பிரியம் வைக்கிற கர்த்தர், அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அனைத்து பிள்ளைகளையும் தேவநீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் சுவாமி ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர், தொடர்ந்து தேவன் நீர் எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்கார்வோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 89 சங்கீதம் வசனங்கள் 15 முதல் 28 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். 89 சங்கீதம் வசனங்கள் 15 முதல் 28 முடிய. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் சங்கீதம் 89 15 முதல் 28 வரை. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாய் இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பெயரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 139 சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 139 சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து கொள்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தின் என்மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்?
நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் இருள் என்னை மூடி கொண்டென்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். நீர் என் உள்ளந்தரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே சித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம். தேவனே, நீர் துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரை நீர் என்னை விட்டு அகன்று போகுங்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்கள் நான் பகைக்காமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என்னை சிந்தித்து அறிந்து கொள்ளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் இன்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 1 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 முடிய. எபேசியர் 1 அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 14 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். இரண்டாவது வேத பகுதி வாசிக்கப்படியாக கொடுத்த பகுதி எபேசியர் 1:3-14 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தரின நம்முடைய கிருபையின் மகிமையை புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவ மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை
அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்திற்குமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சரமாயிருக்கிறார் என்பதே. 2வது வேடப்பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாட்களிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 4ஆம் தேதி திரு அகஸ்டின் இம்மானுவேல் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 5ஆம் தேதி திரு ஆஸ்டின் விஜிலன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் ஸ்தோத்திர ஜெபத்திற்கு முன்பாக வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஸ்தோத்திரமே சுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுநாதா, ஸ்தோத்திரமே சுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற அனைத்து கிருபைகளை இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்களை தேவனீர் தொடர்ந்து பிள்ளை வாழ்க்கையிலே தந்து ஆண்டவரே, பிள்ளை வாழ்க்கையிலே செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன தேவன் அவனமாய் பிள்ளை வாழ்க்கையிலே வாய்க்க செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இந்த ஆண்டின் வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறோம். கையின் பிரயாசத்தை தேவன் நீர் ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்தில் பெய்கிற்று என்று சொன்னவனமாய் பிள்ளை வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் தேவனீர் தொடர்ந்து தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்க. உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நீர் ஊழியம் செய்த நாட்களிலே எப்போதும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளை வாழ்க்கையிலே நன்மைகளை கிருபைகளை ஆசீர்வாதங்களை திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவனீர் தொடர்ந்து தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்துகிற கர்த்தர். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, எப்போதும் உம்முடைய சமூகத்திலே நான் கூடி வந்து ஆண்டவரே தேவன் நீர் எங்களை நிறைவாய் நடத்துகிறீர்.
எங்களுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் போதுமானவராயிருந்து எங்களுடைய வாழ்வை வழி நடத்துகிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நம்மை கைவிடாமல் இருந்து, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், எந்த வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர். ஆண்டவர் எப்போதும் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர். அந்த தேவனை நாம் மனதார நாம் யோசிப்போம், சிந்திப்போம், அவரை எப்போதும் நமக்கு முன்பாக வைப்போம். இன்னைக்கு ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே முன்பாக இருக்கும் பொழுது கோணலானவைகளை ஆண்டவர் சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் வாய்க்கும்படியாய் செய்து நம்முடைய வாழ்வை வழி நடத்துவார். சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் இந்த 2026வது ஆண்டிலேயும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற கிருபை பெரிது. நமக்கு பாராட்டுகிற கிருபை பெரிது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 7 மாதங்களை முடிக்க செய்திருக்கிறார். இந்த 8வது மாதத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து வந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் போதுமானவராயிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே கனி தரும் ஒரு வாழ்வை தந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கனிகளை மேன்மைப்படுத்தி, கனிகளை ஆண்டவர் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாய் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறாரே, இன்னும் கனிகளை அதிகமாய் தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தம்முடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பெருக்கத்தின் நன்மைகளை தந்து வழிநடத்துவேன் என்று வாக்குரைத்த கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பெருக்கத்தின் நன்மை எப்போது நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் செயல்படும் பொழுது நம்முடைய கொம்பை ஆண்டவர் உயர செய்கிறார். நம்முடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஏனென்றால் எங்கேயோ பிறந்து வளர்ந்த நம்மை ஆண்டவர் நம்மை நடத்தின தேவன், நம்மை வழி நடத்தின தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நம்முடைய வாழ்வை ஆலோசித்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைக்கு எது தேவை என்பதை அறிந்து உணர்ந்து அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையுது, அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னார். நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு நேராக்கி எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நோக்கி நாம் பார்ப்போம், அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அதை எண்ணி ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடுகின்றீ, இன்னல் துன்ப நேரத்திலோ. என்னை நோக்கி கூப்பிடுகின்றீ,
என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. நம்முடைய வாழ்க்கையிலே என்னை நோக்கி கூப்பிடு, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி நம்மை கரம் பிடித்து 7 மாதங்களை முடிக்க செய்து நம்முடைய வாழ்வை 8வது மாதத்திற்குள்ளாய் அழைத்து வந்த தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தடைபட்டு நிற்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கதை. இந்த 8வது மாதத்திலே நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நன்மைகள், நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கிருபைகளை நமக்கு பாராட்டினார், எவ்வளவு இரக்கங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மை அடைய செய்திருக்கிறார். ஆகவேதானே பக்தன் சொன்னார், அப்பா உம்முடைய கரத்திலிருந்து பெற்ற கிருபை பெரிதாண்டவே, என்னை நீர் ஒருபோதும் கைவிடாதிருங்க, என்னை கைவிடாமல் என்னை நடத்துங்க ஆண்டவரே, இன்னும் உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதங்களையும் தரும், சகல மேன்மைகளையும் அடைய செய்யும். சகலத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பிக் கொள்ள ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா? விசுவாசத்தோடு சொல்வோம், ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அப்பா, இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. செங்கடலை பிளந்து நடத்தின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செங்கடலை கலந்திருக்கலாம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராய் வல்லவராய், தம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராய், நம்மை மறவாதவராய் இருந்து நம்மை வழி நடத்தின தேவன் இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். நம்முடைய வாழ்வை மேன்மையடைய செய்வார். அது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. நம்மை வழி நடத்துவதற்கும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொடர்ந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன் அப்பா, உம்மை நோக்கி துதிக்கிறேன். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, கர்த்தரை எக்காலத்திலும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் எக்காலத்திலும் அவரை முன்பாக வைக்கும் பொழுது, அவரை நாம் துதிக்கும் பொழுது, ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அகன்று போக செய்கிறார். ஒருவேளை சிறைச்சாலையின் கட்டுகளே அகன்று போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் கட்டுகள் அகன்று போவது மிக எளிது. அது லேசான காரியம். நம்முடைய அப்பாவுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுமே. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடாது. நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன்,
நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது, நம்மை பலவானாய் மாற்றும். ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் அது வீணாக போகாத ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உண்மையாய் ஆண்டவரை பார்த்து நாம் துதிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களை ஆண்டவர் பிரகாசமாய் நடத்துகிறார், பிரகாசிக்க செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவரை நம்பி நாம் ஜீவிப்போமா? அவரை நம்பி நாம் தொடர்ந்து ஜீவிப்போம். மனுஷனை அல்ல, அப்பாவை நம்பி நாம் ஜீவிப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆகவேதான் சொன்னார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். இன்னைக்கு நம்மை மறவாமல் நம்மை நடத்துகிற கர்த்தர் அந்த தேவனை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் புழுதியிலிருந்து என்னை தூக்கினீர், என்னுடைய வாழ்க்கையை நீர் குப்பையிலிருந்து என்னை உயர்த்தினீர். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலே மோசே சொன்னானே, அப்பா இந்த ஜனங்களை நடத்த என்னால் இயலாதப்பா. ஆனாலும் ஆண்டவர் நீர் அழைத்த தேவன், நீர் அழைத்த தேவன், உம்முடைய அழைப்பிலே உறுதியாயிருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக சூழ்நிலைகளிலே தடைபட்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் எடுத்து அதை அனுபவிக்க ஆண்டவர் செய்வார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து ஜெபித்து கேட்டு கேட்டு அநேக நேரங்களிலே இது இனி நடக்காது என்று சொல்லி தள்ளி வைத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார்.
இந்த மாதத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்போம், அப்பா உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், உண்மை வழி நடந்திடும் என்று சொன்னீர். பக்தன் பாடினல்லவா, எப்போதும் அவர்களுக்கு நீர் துணை ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு துணை, அவர்களை ஒருபோதும் மறவாமல் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார், புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்று மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும். ஆண்டவர் நம்மை புழுதியில் இருந்து நம்மை தூக்குகிற கர்த்தர் அல்லவா? இன்னொரு முறை பாடுவோமா? புழுதியில் இருந்து, புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார், புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய பலத்த கரத்தில் இந்த மாதத்தில் அடங்கி இருப்போமா? ஆண்டவரே, உண்மையினாலும் கிருபையினாலும் தேவநீர் பிள்ளைகளுக்கு கூட இருந்து பிள்ளைகளுடைய கொம்பை உயர்த்துகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னமாய்
அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு மறுகாதாய் விட்டு விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை உரித்தாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே, அடியனோடு தேவன் நீர் பேசுங்கப்பா. அடியனோடு தேவன் நீர் பேசுங்க, நீர் பேசுங்க. அடியனை தாழ்த்துகிறேன் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். துதிமத்து வாசனை நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் ராஜா நோக்கி பார்க்க என் தேவனை கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் ராஜா பேராய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தந்தை பேராய தரிசனத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தரிசனத்தின் மூலமாக தகப்பனே 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற தரிசனத்தோடு நாங்கள் செயல்படக்கூடிய கிருபைகளை நீங்கள் தாங்க ஏசப்பா. அதற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் உங்கள் கரமிருந்து வழிநடத்தும் தகப்பனே. அப்படியாக தகப்பனே எங்களுடைய பிரதம பேராயருக்காக ஜெபிக்கிறோம். ஐயாவை ஆசீர்வதிங்க, ஐயாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கரங்களை ஒப்புக்கிறோம் தகப்பனே. இம்மாதத்தில் நிறைவேற்ற இருக்கிற எல்லா ஊழியங்களையும் என் தேவன் நீங்கள் கூட இருந்து வழிநடத்தின தகப்பனே. ஊழியத்தை நிமித்தமாக வெளியில் போகும்போது வரும்போது பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக தகப்பனே அகில இந்திய லீதியார் பெண்கள் ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஐக்கியத்தை என் தேவன் ஆசிர்த்தாங்க. அதுக்கு தலைவராக இருக்கிற கதிரொலி மாணிக்கம் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளருக்காக ஜெபிக்கிறோம். அந்த கமிட்டியில் இருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்த்தாங்க ஏசப்பா. அந்த லீஜல் ஐக்கியமான தகப்பனை இன்னும் அதிகமாக செயல்பட வல்லமை எழும்பி பிரகாசிக்க காணப்பட என் தேவனில் ஒவ்வொருக்கும் என்ன செய்யணுங்கிறத வழிநடத்தணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இம்மாதத்தில் இருக்கிற அந்த குடுகைக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடுக்கையில் எடுக்கிற எல்லா முயற்சியும் நீங்கள் ஆசிர்த்தாங்க. அந்த குடுக்கையில் தகப்பனை கலந்துக்கிற ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்த்தாங்க ஏசப்பா. இப்போ தகப்பனை அந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் இந்த கரங்களை ஒப்புக்கிற தகப்பனே. அப்படியாக தகப்பனை இம்மாதத்தில் நடைபெற அந்த பைபிள் ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜிசுபிட்டா ஸ்கூலுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. அங்கே வேலை செய்கிற பகுதி ஊழியர்கள் அப்போ முழு நேர ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த டீச்சர்ஸ் இந்த ஆசிரியர் தாங்க. அந்த ஆசிரியர்கள் தகப்பனே பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கும்போது தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நல்ல விதமாக பயிற்றுவிக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் வளர்ச்சியை நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அங்கே பள்ளியில் படிக்கிற 40 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை இந்த ஆசிரியர் தாங்க. ஒவ்வொரு நாளும் தகப்பனே பிள்ளைகள் உமக்குள்ளாக வளர நீங்கள் உதவி செய்தாங்க ராஜா. அந்த ஆசிரியர் மூலமாக தகப்பனே உங்களுடைய அன்பை பிள்ளைகளை உணர்ந்து கொள்ள நீங்கள் உதவி செய்தாருங்க. அப்படியாக தகப்பனே எல்லா காலங்களையும் செய்து முடிக்க போகிற தயவுக்காக மக்கள் கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்படியாக ராஜா அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. மும்பை பேராயத்துக்காக ஜெபிக்கிறோம். பேராயத்தை இந்த ஆசிர்த்தாங்க. அந்த பேராயத்தின் மூலமாக நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் இந்த ஆசிர்வதிங்க. கிளை ஊழியங்கள் சபைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசிர்த்தாங்க ஏசப்பா. அங்கே பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியர்களையும் இந்த ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியர்கள் நிமித்தமாக தகப்பனை எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் ஆசிர்த்தாங்க. மும்பை பேராயர் காளியப்பராஜன் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசிர்வதிங்க. பிள்ளை ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அப்பா உங்களுடைய ஊழியத்தை தகப்பனை உண்மை உத்தமமாக செய்யக்கூடிய கிருபைகளை நீங்கள் தாங்க ஏசப்பா. ஊழியக்காரர்கள் ஒவ்வொருக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாங்க ஏசப்பா. எந்த விதமான பலவீன பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ரத்த கொடைகளாக மூடி மறைத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை ஊழியங்களை அப்பா அவங்களோட குடும்பங்களை இந்த ஆசை தாங்க ஏசப்பா. அப்படியாக தகப்ப நாங்கள் எடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய கண்கள் திறந்த செவிகள் கவனிப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துங்க பேச நல்ல பிதாவே ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆண்டிலேயும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 7 மாதங்களை முடிக்க செய்து 8வது மாதத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதே ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய சம்பத்து தேசத்திலே பெருகும்படியாய் பெருக்கத்தின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தந்து வருகிறார். அதன் ஆதாரமாய் நாம் இந்த மாதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த பெருக்கத்தின் நன்மை, பெருக்கத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரே ஒரு அனுபவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையாய் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், உண்மையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்த இருக்கிறார். அதற்கு ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கப்பட்ட வேத பகுதியாகிய முதலாவது வேத பகுதியாகிய சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 89:24.
என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவனுடைய கொம்பு உயரும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தினால் தம்முடைய பிள்ளைகளுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துகிறார். நாம் ஆண்டவரிடத்திலே எவனமாய் காணப்படும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவனமாய் உயர்த்துகிறார் என்றால், நாம் பாடினோம் பாடலை போல, புழுதியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து நம்ம என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறார். அது எவனமாய் உயர்த்துகிறார்? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்மை அமர செய்கிற தேவன். இதை நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் ஞானி சொல்லும் போது சொல்லுகிறார், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் அந்த உண்மை உள்ள அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். சங்கீதக்காரன் சொல்லும் போது 101ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே, யாராவது ஒரு வாசியுங்கள். 101ஆம் சங்கீதம் 6வது வசனம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவன் மேல் நோக்கமாயிருக்கும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி, ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளும்படி, ஆண்டவரிடத்திலே உரையாடும்படி ஆண்டவர் சொல்கிறார், என் கண்கள் எப்போதும் அவன் மேல் இருக்குமாம், தங்கி இருக்கும், அவன் மேல் நோக்கமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பதில் கொடுக்கிறார். ஆகவேதான் உபாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தாயானால், ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை எப்படி வைப்பார்? மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லும் பொழுது உண்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது, என் நாமத்தினால் அவருடைய கொம்பை உயர செய்கிறார். பக்தன் பாடினான் அல்லவா, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். அந்த பாடலை நாம் பாடுவோமா? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர் அடைக்கலத்தில் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம், ஆண்டவரே உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வம் நீர் மாத்திரமே என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடே, உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடே, உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தை
தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானபூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஆண்டவர் உயர் அடைக்கலத்திலே வைத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மை அடைய செய்கிறார். அந்த உண்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாசியுங்கள் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. பின்னும் கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இங்கு நான் பார்க்கும் பொழுது முதலாவதாக ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், உண்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பலனை தருகிற கர்த்தர். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நெருங்கி சேருகிறோமோ, நெருங்கி பழகிறோமோ, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதன் பலனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தருகிறவராய் காணப்படுகிறார். அதனுடைய பிரதிபலனை கொடுக்கிறார். அதை என்ன பண்ண மாட்டாரு, சற்று காலதாமதம் வேணா பண்ணுவாரு. ஏனென்றால் ஏற்ற காலத்துல ஆண்டவர் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று காலதாமதம் ஆகும், ஆனா நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தருவார். ஆண்டவர் அதை தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது உண்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு அதன் பலனை தருவார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், வாசியுங்கள் 3:10, அதன் தூண்களை, அதன் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று என்ன பண்ணுங்கள்? ஆண்டவர் யாருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்? நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு நன்மை உண்டாகும். அவர்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அதன் கிரியையின் பலனை என்ன பண்ணுவார்கள்? அனுபவிப்பார்கள். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலேயும், குறிப்பாக அடுத்த வாரம் நம்முடைய திருச்சபையிலே ஒரு அர்ப்பின் பண்டிகையை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், அதன் பலனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதன் பலனை தருகிறார். ஊழியத்திலே தருகிறார். எல்லா காலகட்டத்திலேயும் ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் அவரை அல்லாமல் இந்த பூமியில் யாரையும் இல்லை. அவர் மாத்திரம்தான் உயிருள்ள தேவன். அவர் மாத்திரம்தான் உயிருள்ள தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எரேமியாவிலே நாம் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்கள் 31:16. எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு, ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று
கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உன் சத்துருகளின் தேசத்திலிருந்து என்ன பண்ணுவார்கள்? திரும்பி வருவார்கள். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உன் கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் உண்டு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பணிஸ்தலத்துல நம்ம மதிக்காம நம்மளை புறக்கணிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய கிரியைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அதன் பலனை தருவார். அதன் பலனை தருவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், நம்முடைய உண்மையை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆகவே தான் சொல்கிறார், அதன் கிரியைக்கு பலன் உண்டு. அதன் கிரியைக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில, ஊழியத்தில ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உண்மையாய் நாம் இருப்போமே ஆனால் அதன் ஆசீர்வாதம் முதலாவது தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறார்? பலனை தருகிறார். அதன் பலனை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, உண்மையாய் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதற்கு பலன் மட்டும் ஆண்டவர் கொடுப்பதில்லை, அவர்கள் மேல் ஆண்டவர் பிரியம் வைக்கிறார். அவர்கள் மேல் ஆண்டவர் பிரியம் வைக்கிறார். உண்மையாய் இருப்பவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பிரியம் வைக்கிறார். ஆகவேதான் பக்தன் பாடினான், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து அப்படியே சுகமாயிரு என்று வேண்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வேத வசனத்திலே நமக்கு உரைக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் ஆண்டவர் அந்த வசனத்திலே சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பிரியமாய் இருக்கிறார்கள். உண்மையாய் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியம் வைக்கிறார்கள். ஆண்டவர் அந்த பிள்ளைகளின் மேல் பிரியம் வைக்கிறார், அன்பு காட்டுகிறார். ஆகவேதான் பக்தன் பாடினான் அல்லவா, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நாம் பாடினோம் அல்லவா, உந்த நாமத்தை போற்றிடுவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் மேல் அன்புள்ள பிள்ளைகள், ஆண்டவர் மேல் பாசமுள்ள பிள்ளைகள், ஆண்டவரை எப்போதும் தேடுகிற பிள்ளைகள், ஆண்டவரை வாஞ்சிக்கிற பிள்ளைகள், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாய், அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் அந்த பிள்ளைகளின் மேல் எப்படி இருக்கிறார்? பிரியம் வைக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க, அந்த சூரச்செடியின் அனுபவமாய் இருந்தாலும் சரி, தம்முடைய பிள்ளைகளின் மேல் ஆண்டவர் என்ன பண்ணினார்? பிரியம் வைத்தார். ஆண்டவர் எப்படி பிரியம் வைத்தார்? பெரியவங்களுடைய வாய்ஸை கேட்கலங்க. ஆண்டவர் யாருடைய சத்தத்தை கேட்டார்? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். பிள்ளைகளின் மேல் ஆண்டவர் பிரியம் வைக்கிற கர்த்தர், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிற கர்த்தர், நம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை தள்ளாமல் இருக்கிற கர்த்தர். உண்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, முதலாவது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதன் பலன் உண்டாகும் என்று சொன்னார். இரண்டாவது சொல்லும் போது, கர்த்தருக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பிரியமாய் இருக்கிறார்கள். அவர்கள் நேசிக்கிறார்கள். கர்த்தர் நேசிக்கிறார் அந்த பிள்ளைகளை. அது ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், 149ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள் 149ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் என்ன பண்ணுகிறார்? பிரியம் வைக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேல் ஆண்டவர் பிரியமாய் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள் உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள். நாம் எப்படிப்பட்டவர்களுடையது? ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவருடைய நேசம் யார் மேல இருக்கு? நம்மேல இருக்கு. கர்த்தர் நம்மேல் என்ன பண்ணுகிறார்? பிரியம் வைக்கிறார். ஆகவேதான் தானியேலை பார்த்து ஆண்டவர் உரைத்த ஒரு சத்தம், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொன்னார்.
தானியேல் மேல் ஒரு தனி பிரியம் வைத்தார். ஆகவே தான் அழைத்தார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. ஏனென்றால் ஒருபோதும் ஆண்டவரை சேவியாமல் தவற விட்டதில்லை. ஆண்டவரத்தில் உறுதியாய் பற்றி கொண்டான். வேதம் சொல்லுகிறதல்லவா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதம் பலன் உண்டு. இரண்டாவது சொன்னா, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியம் வைக்கிறார். அந்த பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவனமாய் செயல்படுகிறார் என்றால் ஆசீர்வாதத்தை வாசியுங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 31ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை வாசியுங்கள். 31:23, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள், உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மையாய் இருக்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தற்காக்கிறார். மூன்றாவதாக உண்மையினால உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களாங்க? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? தற்காக்கிறார், பாதுகாக்கிறார். போராட்டங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, சோதனைகளிலிருந்து, எல்லா நிலைகளிலிருந்து என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளை தற்காக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தீச்சூளையில போடப்பட்ட ஒரு சூழல். யாருங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆண்டவர் அந்த இடத்துல கூட நிக்கிறாருங்க அந்த தீச்சூளையில. யோசிக்கிறோமா? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தற்காக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும். ஆனால் தீச்சூளையிலே போடப்பட்டவருடைய வாழ்க்கை முடிந்தது. ஆனால் இவருடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணினார்? தற்காத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டிலே நம்மை வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனை மாதங்களை முடிக்க செய்திருக்கிறார்? 7 மாதங்களை முடிக்க செய்திருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகளிலே, எத்தனை காலகட்டத்திலே நம்முடைய வாழ்வை ஆண்டவர் தற்காத்தார், நம்முடைய ஆண்டவர் வழி நடத்தினார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை உபத்திரவங்கள், எல்லாவற்றின் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரே. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மை தற்காக்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியாவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாசியுங்கள் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தலும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கையை முடித்துக்கொள், போதும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், அப்பேற்பட்ட பலவீனங்களிலும், அப்பேற்பட்ட சோதனைகளிலும் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தற்காக்கிறார். மீண்டும் அதே தூதரை ஆண்டவர் அனுப்புகிறார். எவனமாய்? நீ போ. ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எவ்வளவு உண்மையோ அங்கதான் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதம், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தற்காத்து, சோதனைகளிலிருந்து ஆண்டவர் விலக்கி மீட்டு தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மீண்டும் 15 ஆண்டுகள் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அளவில்லாமல் செய்து வருகிறார். அநேக நேரங்களை நாம் அதை சிந்திப்பதில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம் நம்முடைய மனதிலே உறுதியாய் நிற்கும். யோசிக்கிறோமா? எனக்கு ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை இத்தனை நாட்களா என்னுடைய வாழ்க்கையை தள்ளி 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 போடுகிறார். யோசிக்கிறோமா? ஆனால் செய்த காரியத்தை நாம் என்ன பண்ணி விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். அதை சொல்லுவதில்லை, அது பெரிதாய் தெரிவதில்லை. அந்த நேரம் ஒரு அவசரப்பட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி விடுகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நாம் நன்றியாய் இருக்கிறோமா? நம்மை தற்காத்த தேவன்,
நம்மை தற்காத்த தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் இன்றைக்கும் யோசிப்பேன், இந்த திருச்சபையில என்னுடைய ஊழியம் தொடர்கிறதேனால் ஆண்டவர் என்னையும் தற்காத்தார். ஏனென்றால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல எப்பயோ என்னுடைய வாழ்க்கை போக வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் என்னையும் தற்காத்து உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னையும் நிறுத்தி இருக்கிறார். ஏனால் அது மிக பெரிய கிருபை, மிக பெரிய கிருபை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், உண்மையாயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மூன்றாவது நிலை என்ன சொல்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை தற்காக்கிறார். நான்காவதாக பார்க்கும் பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிராணிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாரொரு குற்றமும் குறையும் அவன் மேல் என்ன பண்ணவில்லை, காணப்படவில்லை. நான்காவதாக உண்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை பாடுகள் அனுபவிக்கலாம், வேதனை அனுபவிக்கலாம், உபத்திரவம் அனுபவிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் என்ன இருக்காதுங்க, அவன் மேல் குற்றம் சுமராது, அவன் மேல் குற்றம் சுமராது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது அவனமாய் ஆண்டவர் அங்கு தானியேலுடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார், வழி நடத்துகிறார். ஒரு முகாந்தரமும் தேடவில்லை, ஒரு முகாந்தரமும் அவன் மேல் என்ன பண்ணவில்லை, பொய்க்காய் காணப்படவில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருக்கு நாம் உண்மையாய் இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் எது சுமராது, குற்றம் சுமராது, குற்றம் சுமராது. ஒருவேளை சில சூழ்நிலைகள் குற்றம் சுமற்றும்படி நம்முடைய வாழ்க்கை புறக்கணிக்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்ல தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. அநேக நேரம் நீங்களும் நானும் அதை சிந்திப்பதில்லை, யோசிப்பதில்லை. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெரிது, வைத்திருக்கிற திட்டம் பெரிது. நம்மை உயர் அடைக்கலத்தில் வைத்த தேவன், நம்மை புழுதியிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன், குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதம் அந்த பிள்ளையின் மேல் குற்றம் சுமராது, அந்த பிள்ளையின் மேல் குற்றம் சுமராது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள், அதை 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை உரித்தாக்கி கொண்டான், ஆசீர்வாதத்தை உரித்தாக்கி கொண்டான். இதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், 34ஆம் சங்கீதம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 34:22 கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை 34:22 கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவர் மேலும் என்ன பண்ணாது, குற்றம் சுமராது. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குற்றம் சுமராதபடிக்கு தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாய் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய்,
அநேகத்துல உன்னை எப்படி வைப்பேன்? அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் என்ன பண்ணு? பிரவேசி. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன பணியா இருந்தாலும் அந்த பணியில நீ எப்படி இருந்த? உண்மையா இருந்த. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். தாளந்தை குறித்து உணர்த்தும் போது அந்த உவமையின் மூலமாய் சொல்கிறார், நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். ஐந்தாவதாக ஆண்டவர் சொல்லும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அநேக ஆசீர்வாதம். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் முதலாவது என்ன சொன்னார்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உணர்த்தும் போது உண்மையாய் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், அதன் பலன் கிடைக்கும் என்று சொன்னார். இரண்டாவது, கர்த்தருக்கு அவர்கள் பிரியமாய் இருக்கிறார்கள். மூன்றாவது, அந்த பிள்ளைகளை ஆண்டவர் தற்காக்கிறார். நான்காவது பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளின் மேல் குற்றம் சுமராது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாய் பார்த்தோம், அநேக ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அநேக ஆசீர்வாதம். 1 2 ஆசீர்வாதம் இல்லைங்க, அது எண்ணிக்கை கடங்காத நாவுகள் வேண்டும் அதை சொல்லுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுவது அதுதான். நாம் வாசிய கேட்ட 2வது வேத பகுதி ஆகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே உள்ள சகல ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. அதை நிறைவாய் தருவார். ஹல்லேலூயா. அதை நிறைவாய் தருவார். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறை இருக்காது, நிறைவு இருக்கும். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. குறையில்லாமல் அநேக ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாய் தந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் எதை சொல்லுகிறார் என்றால், உண்மையாய் உண்டாகும் என்றால், உண்மை இருக்குமே ஆனால் அந்த உண்மைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். முதலாவது, உண்மைக்கு பலன் கிடைக்கும். இரண்டாவது, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பிரியம் வைக்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை தற்காக்கிறார். நான்காவதாக, தம்முடைய பிள்ளைகளின் மேல் ஒரு குற்றம் என்ன பண்ணாது? சுமராது. கடைசியாய் பார்த்தோம், அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? 89ஆம் சங்கீதம் 24வது வசனம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். ஆண்டவருடைய உண்மையும் கிருபையும் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுமே ஆனால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் எவனமாய் நடத்துகிறார் என்றால், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலனை தருகிறார். தம்முடைய பிள்ளைகளின் மேல் பிரியம் வைக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை தற்காக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குற்றமும் சுமராதபடி நடத்துகிறார். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை தருகிறார். தந்து தம்முடைய பிள்ளைகளுடைய கொம்பை ஆண்டவர் உயர செய்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய கொம்பை உயர செய்கிறார். ஏனென்றால் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து சம்பத்து தேசத்திலே பெருகும்படியாய் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறார், உயர செய்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தொடர்ந்து தந்து நம் அனைவரையும் தொடர்ந்து வழி நடத்தி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு குறிப்பாக ஐக்கியங்கள், நீங்கள் ஸ்டால்களை குறித்ததான காரியங்களை நீங்கள் ஆலோசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறும் ஆராதனை முடிந்த பின்பு. குறிப்பாக பாடகர் குழு சனிக்கிழமை நடைபெறும் வழக்கமான நேரத்தில். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறும். குறிப்பாக இந்த வாரம், குறிப்பாக 2வது வாரமாக இருக்கிறபடினாலே உபவாச கூடுகை 2 வாரம் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அடுத்த நாள் நாம் பண்டிகை அனுசரிக்கிறபடினாலே இந்த வாதம் உபவாச கூடுகை நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏலபாக்கிகளை கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக 5வது வாரம்
பாடல் மற்றும் சாட்சி ஆராதனையாக நடைபெறும். செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபத்தை நீங்கள் வழக்கமான நேரத்திலே நீங்கள் அதை கடைபிடியுங்கள். வாலிபத்துறை தேர்வுக்கு இன்னும் உங்களுடைய பெயர்கள், இன்னும் அநேகருடைய பெயர்கள் எதுவும் வரலை. ஆகவே 20 நபர்கள் எழுதினால் மாத்திரமே குறிப்பாக தேர்வு மையமாக அமையும். ஆகவே கடந்த நாளில் பிள்ளைகள், ஒரு சில பிள்ளைகள் மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே தயவு செய்து கடந்த முறையை போல இந்த தடவையும் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் வாலிபத்துறை தேர்வு. பதிவு கட்டணம் 50 ரூபாய். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வாலிபத்துறை மூலமாக ஸ்போர்ட்ஸ் மீட், நம்முடைய கோல்டன் ஜூப்ளி பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு முன்னிட்டு நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மூலமாக யூத் டிபார்ட்மெண்ட், அதாவது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், யூத் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இணைந்து குறிப்பாக மெகா மாரத்தான் வைத்திருக்கிறார்கள். அது 10வது மாதம் 10ஆம் தேதி நடைபெறும். மெகா மாரத்தான் 10வது மாதம் 10ஆம் தேதி நடைபெறும். நம்முடைய திருச்சபையிலிருந்து 4 பிள்ளைகள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள் மாரத்தானில் கலந்து கொள்ள. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். அதற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நேற்று கடைசி நாள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை மனதிலே கொண்டு அந்த நாளை நீங்கள் முன்குறித்து வைத்துக் கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அறுப்பின் பண்டிகைக்கான சில முக்கியமான அறிவிப்பு. குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை 8 மணிக்கு ஸ்டால்கள் ஆரம்பிக்கப்படும். சரியாக காலை 8 மணிக்கு ஸ்டால்கள் ஆரம்பிக்கப்படும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்குங்கள். சீக்கிரமாக வாங்க. வீட்டிலிருந்து எதுவும் சாப்பிட வேண்டாம், சரிங்களா? எல்லா ஸ்டால்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதில் மனதில் கொள்ளுங்க. 8 மணிக்கு கரெக்டாக ஸ்டால்கள் ஆரம்பிச்சிருவோம். ஆகவே அதை தொடர்ந்து உடனடியாக ஆராதனை மற்றும் ஏல காரியங்கள் தொடர்ச்சியாய் நடைபெறும். நம்மத்திலே குறிப்பாக ஐஎம்எம் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற ஸ்டீஃபன் ஜெபமாரிஸ் ஐயா அவர்கள் நம்மத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தை அந்த நாளிலே சிறப்பு விருந்தினராய் வந்து நம்மிடத்திலே கலந்து கொண்டு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். ஒரு நாள் ஊதிய காணிக்கை கவர் அந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை மறவாமல் நீங்கள் மனதிலே கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏல பொருட்களை உற்சாகமாய் படையுங்கள், உற்சாகமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நாளிலே ஏல பொருட்கள் அவசியம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். நன்கொடைகள் அவசியம் தேவை. ஆகவே பிள்ளைகள் நன்கொடை கொடுக்க விருப்பமுள்ள பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வரும் நாட்களிலே நீங்கள் கொடுக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருடைய இல்லத்திலையும் சந்திச்சிட்டேன். இன்னொரு 3 இல்லங்கள் மாத்திரம் சந்திக்கணும். அதை நாளைய தினத்தில் நான் முடிச்சிடுவேன், சரிங்களா? ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சரியான நேரத்தில் நம்ம வந்துட்டோன்னா சரியான நேரத்தில் என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். கடந்த ஆண்டில் சற்று கொஞ்சம் காலதாமதமானது, முடிவதற்கு சற்று லேட் ஆச்சுது. ஆகவே அதை நம்ம காலையில் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா நம்ம முடிவில் என்ன பண்ணிடலாம், அந்த நேரத்தை நாம் அதை நம்ம சரி செய்து விடலாம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அந்த நாளிலே தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இயற்கை ஆண்டவர் நமக்கு சாதகமாக்கி தர வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இசிஐ பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. எம்ஜிஎம் ரெசார்ட்டில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். அந்த நாளிலே நம்முடைய திருச்சபையாக அங்கு சென்று அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். வரும் நாட்களில் அதற்கான அழைப்புதல் நமக்கு கிடைக்கும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதில் மனதிலே கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை முடிந்த பின்பு ஒரு 5 நிமிடங்கள் அனைவரும் அமர்ந்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 236வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். 236வது பாடல். குறிப்பாக இதில் ஒரே ஒரு அறிவிப்பு, பிரியாணி டோக்கன் இன்னும் அநேகர் என்ன பண்ணலை, பதிவு பண்ணலை. ஒரு 3 குடும்பம் மாத்திரம்தான் பிரியாணிக்கு பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஒரு பார்சல் கடந்த ஆண்டில் உள்ள அதே விலை தான் 250 மட்டன் பிரியாணி. ஆகவே இன்னும் பதிவு பண்ணவில்லை. 5ஆம் தேதி கடைசி நாள்.
ஆகவே நான் வரும்போது எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு முன்பதாக ஒருவேளை போதகரிடத்திலேயோ அல்லது மூப்பரிடத்திலேயோ உங்களுடைய பதிவை செய்யும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். 236வது பாடல். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகள் எல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு சங்கட சமயங்களில் மயங்கி வாடுகிறேன். எங்கியே நாடுகிறேன். பங்கில்லாமல் பதிலனின் என்றனை பாடுகிறேன், என்றால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பே, ஏக இதயத்துடனே என்றும் அதை மதிப்பே. ஆராதிக்க அருகாரம் இயேசு அல்லேலூயாமே, அல்லேலூயாமே. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. நம் அனைவரும் ஜெபசிந்தையோடு ஆண்டவருடைய ஐக்கிய பந்தியிலே நாம் இணைவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே பின்னாக 469வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை நாம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுற்ற சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது, உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும்
ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் நினைவு கூறுவமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதி உள்ள உக்கிரகோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமான நடபடி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவை நின்று உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரன் அல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, எங்களுடைய அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமதந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளுவம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். உம்மருள் பெற இயேசுவே நான் பாத்திரனல்லேன் என்றாலும் தாசும் பேரிலே கடாட்சியம் வையுமே. நீர் எனக்குள் பிரவேசிக்க நான் தக்கோ நல்லவே. நீர் என் பாழ் நெஞ்சை ஆசிக்க நிமித்தமில்லையே. ஆனாலும் மாறும் தயவாய் மானேச ரட்சகா என்றைக்கும் தங்கும் ஐக்கியமாய் என் பாவநாசகா நற்கருணையாம் பந்திக்கும் அபாத்திரனாயினே. நற்சீரை தந்து என்னையோ கண்ணோக்கி பாருமே. தெய்வீக பான அப்பமும் அன்பாக ஈகிறீர். மெய்யான திவ்ய அமிர்தம் உட்கொள்ள செய்கிறீர். என் பக்தி ஜீவன் இதனால் நீர் வேர்த்தியாக்குமே.
இன்னாவி தேகம் செல்வமும் நான் தத்தம் செய்கிறே. ஆயேசுவே அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறே. நம்முடைய பாடல் புத்தகத்திலே பின்னாக 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். ஜெபம் செய்வோம். உண்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கற்பித்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலும் தேவன் நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்கினீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் அப்பா, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கொம்பை உயர செய்கிற கர்த்தர், அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு, ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு, ஆண்டவரே போராட்டத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளுடைய மனதை தேவன் நீர் அறிந்த கர்த்தர், பிள்ளைகளுக்கு தேவன் நீர் மறு உத்தரவு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இப்போதும் சுவாமி வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வரும் வாரத்திலே பிள்ளைகள் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. ஆண்டவரே, குறிப்பாக வருகிற வாரம் நடைபெற இருக்கிற அர்ப்பின் பண்டிகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தந்து தேவன் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்துங்க சுவாமி. இந்த நேரத்திலும் அப்பா, குறிப்பாக உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, உம்முடைய ஐக்கிய பந்திலே இணைந்த நாங்கள் ஆண்டவரே இன்னும் சிலுவையோடு நெருங்கி சேர்வதற்கு எங்களுடைய வாழ்வை தொடர்ந்து நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள தேவநீர் கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். திருச்சபையாக
கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரமா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.